ஓம் நாராயணா வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். விஷ்ணுவை பற்றி நாம் அறிந்ததும் அறியாததும். காக்கும் கடவுளான திருமால் உலக உயிர்களை துன்பங்களிலிருந்து காப்பாற்றி நல்வாழ்வு வாழ 10 அவதாரங்களை பூமியில் செய்தார். திருமாலின் ஏகாதி மாதந்தோறும் வருகிறது. இதில் பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று மனதால் வழிபடுங்கள். தடைபட்ட எல்லா சுகாரியங்களையும் நடத்தி தந்து அருள்புரிவார் துளசி. திருமால் கோவில்களில் யார் ஒருவர் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வருகிறாரோ அவருக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். நரசிம்மர் வழிபாடு. நம்முடைய வாழ்வில் இழந்த பொருட்களை மீட்டெடுப்பதற்கு தினந்தோறும் நரசிம்ம மந்திரத்தை மன அமைதியுடன் சொல்ல வேண்டும். நரசிம்மரை தொடர்ந்து வழிபடுவதால் பில்லி, சூன்யம், செய்வினை, எதிரிகளால் தொந்தரவு போன்ற பிரச்சனைகளிலிருந்து காப்பார். சந்திப்பதில் சுவாதி நட்சத்திரத்தில் தோன்றிய நரசிம்மரை தொடர்ந்து 9 சுவாதி நட்சத்திரத்தன்று பூஜித்து வந்தால் கடன்கள், நோய்கள், திருமண தடைகள் தீரும். நரசிம்மரை வழிபடுவதால் ஆனந்தமான வாழ்வும் வளமான வாழ்க்கையையும் பெறலாம். ஆஞ்சநேயரை சார்ந்த வடிவில்தான் வழிபட வேண்டும். அவரை சார்ந்த வடிவில்தான் வழிபட வேண்டும். மஞ்சள் கலந்த குங்குமம், துளசி, வெண்ணெய் போன்றவற்றால் அர்ச்சனை செய்யலாம். அனுமனின் அருள் வேண்டுபவர்கள் ராம மந்திரத்தை தினசரி கூறி வந்தாலே போதும். அதுவே அவருடைய தாரக மந்திரம். விஷ்ணு கோவில்களில் பக்தர்களுக்கு தீர்த்தம், மஞ்சள் காப்பு, திருத்துழாய், சிவப்பு ஆகியவை வழங்கப்படுகின்றன. ஷடாரி பக்தர்களின் தலையில் வைப்பது திருமாலின் திருவடியே நம் தலையில் படுவதாக ஐதீகம். திருமாலின் உடலிலிருந்து உருவானதே எள்ளும் தர்பையும். சிராத்த காலத்தில் இவற்றை பயன்படுத்தினால் விஷமிகள் விரட்டி அளிக்கப்படுவார்கள். மனதை ஒருமுகப்படுத்தும் சக்தியும் எள்ளிற்கு உண்டு. தர்பையை உபயோகிக்காமல் செய்யும் கர்மாக்கள் முழுமை பெறாது என்பது ஐதீகம். கோவில்களில் வலம் வரும்போது கோவில்களில் திருமாலுக்கு 4 முறையும், லட்சுமிக்கு 4 முறையும், ஆஞ்சநேயருக்கு 11 முறையும் அல்லது 16 முறையும் பிரதட்சணம் செய்ய வேண்டும். திருமால் கோவிலுக்கு சென்று முதலில் அவரின் முகத்தை பார்த்து வணங்கக்கூடாது. முதலில் அவரின் திருவடிகளை பார்த்து வணங்கிய பின்னரே படிப்படியாக அவரின் திருமுகத்திற்கு வர வேண்டும். சிவாலயங்களில் சிவனை தரிசித்த பிறகு சற்று நேரம் கிழக்கு திசை நோக்கி அமர வேண்டும். அதன் பின் வீட்டிற்கு செல்ல வேண்டும். சிவகணங்கள் கோவில் வாசல் வரை வருவதாக ஐதீகம். திருமால் கோயில்களில் அவ்வாறு அமர வேண்டிய அவசியமில்லை. மகாலட்சுமி தாயாரும் விஷ்ணுவின் தூதுவர்கள் வீடு வரையில் நம்மோடு வருவதாக ஐதீகம். பரந்தாமனை மனதால் வழிபட்டு வாழ்வில் நாம் நலம் பெற வளம் பெற பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. திருக்கோட்டியூர் நம்பி உடையவருக்கு அருளிய 18 வார்த்தைகள். மோட்சத்தில் ஆசையுடைய ஜீவன் வாழ்க்கையில் ஆசையை துறக்க வேண்டும். வாழ்க்கையில் ஆசையை துறந்தால் அகங்காரம், மமகாரம் நீங்கும். அகங்காரம், மமகாரம் நீங்கினால் தேக அபிமானம் நீங்கும். தேக அபிமானம் நீங்கினால் ஆத்ம ஞானம் பிறக்கும். ஆத்ம ஞானம் பிறந்தால் ஐஸ்வர்ய யோகத்தில் வெறுப்பு ஏற்படும். ஐஸ்வர்ய போகத்தில் வெறுப்பு ஏற்பட்டால் எம்பெருமானிடம் பற்று ஏற்படும். எம்பெருமானிடம் பற்று ஏற்பட்டால் மற்ற விஷய ஆசை நீங்கும். மற்ற விஷய ஆசை நீங்கினால் பாரந்தரிய ஞானம் உண்டாகும். பாரந்தரிய ஞானம் உண்டானால் அர்த்த காம ராக துவேஷங்கள் நீங்கும். அர்த்த காம ராக துவேஷங்கள் நீங்கினால் ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் கைகூடும். ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் கைகூடினால் சத்சங்கம் ஏற்படும். சத்சங்கம் ஏற்பட்டால் பாகவத சம்பந்தம் ஏற்படும். பாகவத சம்பந்தம் ஏற்பட்டால் பகவத் சம்பந்தம் ஏற்படும். பகவத் சம்பந்தம் ஏற்பட்டால் மற்ற பலன்களில் வெறுப்பு ஏற்படும். மற்ற பலன்களில் வெறுப்பு ஏற்பட்ட ஜீவன் எம்பெருமானுக்கு அடிமை ஆவான். எம்பெருமானுக்கு அடிமையாகும் ஜீவன் எம்பெருமான் ஒருவனை மட்டுமே சரணமடைவான். எம்பெருமான் ஒருவனை மட்டுமே சரணமடைந்த ஜீவன் திருமந்திரத்தையும் அதன் பொருளையும் ஏற்க தகுதி பெறுகின்றான். அவ்வாறு தகுதி பெற்ற அதிகாரிக்கே திருமந்திரம் கைபுகும். ஆழ்வார் எம்பெருமானார் ராமானுஜர்
ஜிஎத் ஆண்டாள் திருவடிகளே சரணம். அதேபோல் அன்பை அதிகமாக சம்பாதியுங்கள். ஒரு மனிதர் சாலை ஓரத்தில் ஓடிக்கொண்டிருந்த போது தெரியாமல் இன்னொரு நபர் மீது இடித்து விட்டார். ஐயோ, தெரியாமல் இடித்து விட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று இவர் சொல்ல, பரவாயில்லை என்று அவர் சொல்ல, இருவருமே கண்ணியத்துடன் புன்னகையுடன் விடைபெற்றார்கள். அவர்களிடையே மனஸ்தாபத்துக்கான காரணம் இல்லாமல் போயிற்று. அன்று அவர் வீட்டுக்கு வந்தார். இரவு உணவு முடித்து திரும்புகையில் அவருடைய மகன் அவருக்கு பின்னால் நின்றிருந்தான். கைகளை பின்னால் கட்டியபடி தந்தை திரும்புகையில் அவனை தெரியாமல் இடித்து விட்டார். வழியில் நிற்காதே, ஓரமாய்ப்போ. அவருடைய வார்த்தைகள் அனல் அடித்தது. சிறுவன் முகம் வாடிப்போய் விலகினான். அவனுடைய கண்களில் சோகத்தின் நதி முளைத்தது. அது இமை ஓரங்களை இடித்து தரையிறங்கத் துவங்கியது. இரவு தூங்குகையில் அவன் மனதுக்குள் ஒரு சிந்தனை ஓடியது. வழியில் யாரோ ஒருவரிடம் நாகரிகமாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ளத் தெரிந்த எனக்கு சொந்த மகனிடம் அப்படி நடந்து கொள்ளத் தெரியவில்லையே என்று மனதிற்குள் எண்ணினார். நேராக எழுந்து மகனின் படுக்கறைக்கு சென்றார். உள்ளே மகன் தூங்காமல் விசும்பிக் கொண்டிருந்தான். அவனுடைய கண்கள் சிவந்திருந்தன. அவன் அருகில் மண்டியிட்ட தந்தை, என்னை மன்னித்து விடு, நான் உன்னிடம் அப்படி பேசியிருக்கக்கூடாது என்றார். சிறுவன் திரும்பினான். சிறுவனின் கண்களிலிருந்து கவலை சற்றென்று மறைந்து எழுந்து உட்கார்ந்தான். வேகமாக கட்டிலிருந்து கீழே குதித்து கட்டின் அடியில் வைத்திருந்த பூங்கொத்தை தந்தையின் கையில் வைத்தான். இதென்ன தந்தை வியந்தார். இன்றைக்கு வெளியே நடந்து கொண்டிருந்த போது இந்த பூக்களை பார்த்தேன். பல நிறங்களில் இருந்த பூக்களை பொறுக்கி உங்களுக்காக ஒரு மலர் கொத்து செய்தேன். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு நீல நிறம் பிடிக்கும் என்பதற்காக அதை நிறைய சேகரித்தேன் என்றான் அந்த பையன். இதை உங்களிடம் ரகசியமாக சொல்வதற்காகத்தான் உங்கள் பின்னால் வந்து நின்றேன். சிறுவன் சொல்ல தந்தை மனமுடைந்தார். சிறுவனையும் மலர்களையும் ஒரு சேர அணைத்து அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஒரு மழலையின் அன்பை புரிந்து கொள்ள முடியாத நிலையில்தான் இருந்ததற்காக அவர் வருந்தினார். குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் ஒரு சொர்க்கம். அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்முடைய செயல்களில் தான் இருக்கிறது. பணத்துக்கான ஓட்டங்களில் நாம் இழந்து கொண்டிருப்பது ஆனந்தத்தின் நிமிடங்களை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் நாளை இறந்து போக நேரிட்டால் அலுவலகம் இன்னொரு திறமைசாலியை சில நாட்களில் கண்டுபிடிக்கும். இது குடும்பம் அப்படியல்ல. ஏற்படும் இழப்பு ஆழமாய் தைத்த முல்லை போல் நினைவுகளால் நிமிண்டும் போதெல்லாம் வலித்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் அன்பினால் நிரப்பப்படாவிட்டால் அது வெறுமையாகவே இருக்கும். பணமே மகிழ்ச்சியை தரும் என்பது தலைமுறைக்கு தரப்பட்டிருக்கும் தவறான ஒரு பாடம். மகிழ்ச்சியை சதுர அடிகளில் வாங்க முடியாது. எனவே தான் ஏழைகளால் மகிழ்ச்சியாக இருக்க முடிந்த அளவுக்கு பணக்காரர்களால் நிம்மதியாக இருக்க முடிவதில்லை. குடும்பங்களில் அதிக நேரம் செலவிடுங்கள். அன்பை அதிகமாக சம்பாதியுங்கள். இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞான அபரிதமான வளர்ச்சியால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் துன்பங்களும் துயரங்களும் கவலைகளும் கஷ்டங்களும், அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலும் என்று அன்பு என்றாலே என்ன, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு தான் என்று நாகரிகம் சென்று கொண்டிருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சியும் சென்று கொண்டிருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சி தேவை, நாகரிகம் தேவை. ஆனால் அது அபிரிமிதமான வளர்ச்சியால் கட்டுப்பாட்டை இழந்த வண்டியைப் போல் தறிகட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி எங்கெல்லாம் எதற்கு ஏன் என்று நம்முள்ளே ஆத்ம விசாரணை செய்து கொண்டு அது செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தோமேயானால் நாம் வண்டியை எப்படி சாலைகளில் பாதுகாப்பாக செலுத்துகிறோமோ அதேபோல் எவ்வளவு பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், எதற்கு பயன்படுத்த வேண்டும், யாருக்கு பயன்படுத்த வேண்டும், ஏன் பயன்படுத்த வேண்டும் என்ற ஆத்ம விசாரணை செய்து கொண்டு நாம் அதை பயன்படுத்தி செல்வத்தின் பின்னால், பணத்தின் பின்னால், மோகத்தின் பின்னால் செல்லாமல் இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அரிய வாய்ப்பை மனிதன் என்று சொல்லக்கூடிய
இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதற்கு அன்பு தேவை. எல்லா மதமும் அன்பைத்தான் சொல்லி அன்பே கடவுள். அன்பாவாய் ஆறா அமுதமாவாய் இன்பாவாய் எனக்கு நீ எல்லாமுமே ஆவாய் என்று ஆழ்வார் கூறியது போல் அன்பினால் எதையும் சாதிக்க முடியும். அன்பிற்குண்டோ அடைக்கும் தாழ். இப்போ வெள்ளம் வந்தால் கூட கதவு முன்னா தண்ணி நிற்கும், உள்ள வரும் இல்லை? அது மாதிரி தான் அன்பை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அன்பு செத்து குடிவாது. அந்த அன்பு புரிஞ்சினான்னா உன்னை கொண்டு நெண்ணுள் வைத்தேன் என்னையும் முன்னிலிட்டேன் என்னப்பா நெருடுகேசா என் உயிர் காவலனே என்று ஆழ்வார் கூறியது போல் புரிதல் ஏற்படும். துன்பம் இருக்காது, மனக்கசப்பு இருக்காது. தந்தை மகனுக்குள்ளேயே ஒரு போராட்டம் தான் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும் என்றால் நம்மை நாம் முதலில் உணர்ந்து கொண்டு, சுற்றங்களை உணர்ந்து கொண்டு, அன்பை புரிந்து கொண்டு, அதன் மூலம் நாம் வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்தோமையானால் இறைவனால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறோம் என்பது நம்முடைய ஆத்மாவை நம்மிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கும். இது அனைவரும் புரிந்து கொண்டவர்களாக புரிந்து கொண்டு நலமாக வளமாக வாழ்ந்து வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அலர் மேல் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம். எம்பெருமான ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.